இன்று நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மாபெரும் வெற்றியடைந்த என்னை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிய அனைத்து திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் அனைவருக்கும் என் நன்றியை முதற்கன்னு தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப திருப்பத்தூர் சட்டமன்றத்தில் மிக முக்கியமான நாள். ஏன்னா ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மக்கள் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. இது சட்டமன்ற உறுப்பினர், இது என்னோட அலுவலகம் கிடையாது. இது முழுக்க முழுக்க 20 வருஷம் கழிச்சு மக்கள் தன்னோட குறைகளை சொல்றதுக்கு ஆனா ஒரு அலுவலகமா இதை நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது அனைத்து மக்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்பவுமே சந்திக்கலாம், இங்க பார்க்கலாம், தன்னோட குறைகளை சொல்லலாங்கிற மாதிரி ஒரு நிலையை நாங்கள் 20 வருஷம் கழிச்சு இந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு நாங்கள் உண்டாக்கியிருக்கோம். இது முக்கியமா சொல்ல போனா இது சட்டமன்ற அலுவலகம் கிடையாது, மக்கள் குறை தீர்க்கும் அலுவலகம். இன்னையிலேருந்து நாங்கள் அப்படிதான் சொல்லணும். இது என்னோட சட்டமன்ற அலுவலகம் கிடையாது, திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்களோட குறை தீர்க்கிற அலுவலகமாக தான் நாங்கள் இது செயல் பண்ணியிருக்கோம். இது எங்க தளபதி அவர்கள் தொழில்நுட்பத்தை, அதாவது ஐடியில் புதுசா ஏஐங்கிற ஒரு தொழில்நுட்பத்தெல்லாம் பயன்படுத்தி மக்களுக்கு அதுக்குன்னு ஒரு மினிஸ்ட்ரி கொடுத்து செயல்பட்டு இருக்காங்க. அதை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு நாங்கள் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இன்னைக்கு ஓப்பன் பண்ற இந்த 27ஆம் தேதி நாங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்றோம். அதாவது சீனிவாச சேதுபதி tvk.com. அது இன்னையிலேருந்து செயல்பாட்டுக்கு வருது. அதுல எப்படின்னா மக்கள் இங்கே தூரத்தில் இருக்க மக்கள்லாம் தேடி வர தேவையில்லை, தன்னோட கைபேசியிலேயே அந்த வெப்சைட் மூலியமா போய் தன்னோட குறைகளை எல்லாத்தையுமே புகைப்படத்தோட என்னங்கிறத பதிவு செய்யப்படும். அதை நாங்க முக்கியமான அவசர தீர்வு கண்டுபிடுறது அதெல்லாம் தனியா செக்ரிகேட் பண்ணி அனைத்து குறைகளும் எது முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதெல்லாம் முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து அனைத்து குறைகளையும் நாங்க உடனடியாக சரி செய்யறதுக்கான வெப்சைட்டை நாங்கள் இன்னைக்கு அறிமுகப்படுத்துறோம். அது அநேகமாக உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் சொல்றோம் என்னங்கிறத. அதாவது சீனிவாச சேதுபதி tvk.comங்கிற வெப்சைட். அது முழுக்க முழுக்க திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்களோட குறை தீர்க்கிறதுக்கான ஒரு வெப்சைட். அதுல ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, அதாவது எங்க தளபதி அவர்கள் பெண்கள் பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரியும் எவ்வளவு நடவடிக்கைகள் பெண்கள் பாதுகாப்புக்காண்டி நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது முக்கியமா இந்த வெப்சைட்ல என்னன்னா, பெண்களுக்குன்னே தனியா ஒரு இது இருக்கு. அதாவது எங்களோட தாய்மார்கள், என்னோட அக்காமார்கள், என்னோட தங்கைமார்கள்லாம் போனாவே அவங்களுக்குன்னு தனியா ஒரு ஃபார்ம் ஆகி அவங்களுக்கான குறைகளை உடனடியா எங்க கவனத்துக்கு கொண்டு வர மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். அதை தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியாத நிறைய கிராம மக்கள் இங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா, புதுசா நான் இன்னையிலிருந்து படிப்படியா எல்லா இதுலயுமே புகார் பெட்டி, அதாவது புகார் பெட்டினா சும்மா ஒரு பேருக்காண்டி உள்ள புகார் பெட்டி இல்லை, அன்னன்னைக்கு அந்த புகார் பெட்டியில இருக்கிறத என்னோட உதவியாளர்கள் எடுத்து இங்க கொண்டு இங்க ஆபீஸ்ல கொடுத்து அந்த வெப்சைட் மூலியமா ஏற்றி என் கவனத்துக்கு கொண்டு அந்த பிரச்சனைகளை உடனடியாக தீர்த்து வைக்கும். அதாவது இங்கே மட்டும் இல்லை, மக்கள் நடமாட்டக்கூடிய அனைத்து இடத்துலையும் அந்த புகார் பெட்டி வைக்கலாம் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அது படிப்படியாக திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முழுக்க எவ்வளோ சீக்கிரம் செயல்பட முடியுமோ அனைத்தும் சேர்ந்துடும். அதையும் தாண்டி அதை பயன்படுத்த முடியாதவங்க நேரம் இங்கே வரலாம். இங்கே ஒரு ஹெல்ப் டெஸ்க் வச்சுருக்கோம். இங்கே ஒரு ஆள் எப்போவுமே இருப்பாங்க. அவங்களோட குறைகளை சொன்னால் அவங்க கைப்படவே அதை ஏற்றி அதை வெரிஃபிகேஷன் பண்ணி அது எங்கள் கவனத்துக்கு வந்துருச்சாங்கிறத கொண்டு சேர்த்து அதுக்கான உடனடியாக மக்களுக்கு என்னென்ன குறைகளுக்கு என்னென்ன பண்ணப்பட்டது. ஏன்னா இப்போ நான் பதிவத்தை 20 நாள்லேயே எங்கிட்ட நிறைய மனுக்கள்லாம் வந்துச்சு. அந்த மனுவெல்லாம் ஏற்றி நாங்கள் உடனடியாக காலையிலேயே ஃபோன் பண்ணி யாரை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட பேசி அது போய் அந்த அதிகாரிகள் பண்ணிட்டாங்கன்னு எங்கிட்ட ரிப்ளை பண்ணுறாங்க. அது திருப்பி அந்த மக்களுக்கே நாங்கள் ஃபோன் பண்ணி அதெல்லாம் சேர்ந்துருச்சாமா, பண்ணாங்களா, ரிப்ளை பண்ணாங்களாங்கிற கேட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். இது இன்னைக்கு மட்டும் இல்லை, நாங்கள் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அனைத்து நாட்களும் இது செயல்படும்.